ஃப்ரெண்ட், நம்முடைய மாடி தோட்டத்தில், சின்ன தோட்டத்தில் இருக்கிற கொடி ரோஸில் பாருங்கள், எவ்வளவு கொத்தப்பூ, எவ்வளவு கொத்தப்பூவை பாருங்கள். அது எவ்வளோ அழகாக கொத்தாக இருக்குது. ஒரு கொத்தை அப்படி ஒரு பஞ்சு பூவாக இருக்குது. அதோடு சேர்த்து பாருங்கள், மொட்டு ஃபுல்லாக, அந்த கொத்து ஃபுல்லாக மொட்டு, நிறைய மொட்டு வச்சுருக்கு. எவ்வளோ மொட்டு வச்சுருக்கு பாருங்கள். இந்த மொட்டை எல்லாம் விரிஞ்சிச்சின்னா ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாம் மொத்தமாக விரிஞ்சிக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. அது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மொட்டும் விரியும். இதுக்கு நான் கொடுக்குறது வாழைப்பழ தோலை ஊற போட்டு அந்த நாட்டு சர்க்கரையை போட்டு வச்சுருவேன். வாழைப்பழத்தோல் நாட்டு சர்க்கரையை ஊற போட்டு வச்சு ஒரு 5 நாள் 10 நாள் ஊறினோடனே அதோடு சேர்த்து நமக்கு மாதுளப்பழத்தோல், என்னென்ன தோல் கிடைக்கிறோ, என்னென்ன பழத்தோல்கள் இருக்குதோ, இன்னும் அந்த இதில் விரியலை, இன்னும் விரியாமலே இந்த கொத்திலே இருக்குது பாருங்கள். இருக்குது மொட்டு, இன்னும் விரியலை நிறைய இருக்குது. எல்லாத்தையும் ஊற போட்டு அந்த பழத்தோல், எல்லா தோல், ட்ராகன் தோல் எல்லாத்தையும் ஊற போட்டு கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை போட்டு வச்சுருவேன். போட்டு வச்சுட்டு ஒரு 5-6 நாளையில் அதை எடுத்து அது மேலே ஊற்றி நல்லா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மூட்டுக்கு ஊற்றி விட்டுருவேன். நல்லா அது வேர் பகுதிக்கு ஊற்றி விட்டுருவேன். ஊற்றி விட்டுட்டு நல்லா மீன் அமிலமும் கொடுத்தேன்னா இது நல்லா இந்த மாதிரி மொட்டு வச்சு இது நல்லா தழைச்சி வளர்ந்துடும். இப்படி இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த கொடி ரோஸ் வாங்கி வீட்டில் வைங்க. ரொம்ப கொத்தாக பூக்கும், அழகாக இருக்கும். இந்த வீடியோவை பார்த்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.